கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும் என்று நமக்கு கொடுத்த தலைப்பு திருப்பணிக்கு வழிநடத்தும் கிறிஸ்து. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முன்பகுதி. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது அவரிடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை வாசித்து இந்த வசனத்தை கண்டு அதை அவர்களுக்கு போதித்து, உங்கள் கண்கள் காண இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்டு என்று சொன்னார். அவர்கள் எல்லாரும் அவருக்கு சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வசனத்தின் நிமித்தம் கர்த்தரை துதித்தார்கள். நாம் தேவகுமாரன் வேத வாக்கியங்களை நிறைவேற்றும்படிக்கு இறங்கி வந்தவர், தேவனாலே அனுப்பப்பட்டவர், பிணியாளிகளை குணமாக்கி தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினவர், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர். இவையெல்லாம் வேத வாக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த வேத வாக்கியங்களின்படி இவைகள் எல்லாம் நிறைவேறிட்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதை ஆமோதித்து கர்த்தரை துதித்தார்கள். நாம் தேவனாலே அனுப்பப்பட்ட ஒரு ஊழியத்தை தேவகுமாரன் செய்து முடித்தார். அவர் தம்முடைய ஊழியத்தின் கடைசியிலே தம்முடைய சீசர்களுக்கு பிரதான கட்டளையிட்டிருக்கின்றார். அவருடைய திருப்பணியை செய்யும்படியாக வழி நடத்தினார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். திருப்பணியை செய்யும்படிக்கு அநேகரை கர்த்தரிடத்திலே வழிநடத்தும்படிக்கு சகல ஜாதிகளையும் சீசர்களாக்கி தேவகுமாரன் கற்பித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ண வேண்டும் என்று தேவகுமாரன் கட்டளையிட்டார். அதை நீங்கள் தனியாக செய்ய போவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வழிநடத்தும் கிறிஸ்துவாக திருப்பணியை செய்ய போவதை அவர் சொல்லி இருக்கின்றார். அதற்கு கீழ்ப்படிந்து சீசர்கள் தேசாதேசங்களிலே சென்று தேவகுமாரனை அறிவித்தார்கள். மார்க் 16-20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். அப்படியானால் அற்புதங்களும் அடையாளங்களும் எதற்காக செய்யப்பட்டது? அவருடைய சீசர்கள் சொன்ன அவருடைய வசனங்கள் சத்தியம், அது பொய்யில்லை என்பதை நிரூபிக்கும்படியாக ஆவியானவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்களை கொண்டு செய்தார். அப்படியானால் ஒரே முறை சீசர்கள் சொன்னதை கேட்டு அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அந்த அற்புத அடையாளங்களின் பலத்தினாலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள். லூக்கா 24:47-48. அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கிய சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். தேவனுடைய பிரதான கட்டளை மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. பிரசங்கிக்க வேண்டிய டாபிக் என்னவென்று அவர் சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் அவருடைய வருகையும் பறைசாற்றும் போது அதில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். அப்படியானால் இந்த மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டவர்கள் அதற்கு சாட்சியாக அதை சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய திருப்பணியை செய்ய வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை செய்ய வேண்டும், சாட்சி இடுகிறவர்கள் அதை செய்ய வேண்டும். யோவான் 17:18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். தேவகுமாரன் திருப்பணிக்கு அனுப்பும்போது அவர்கள் சொல்லி அனுப்பின முக்கியமான செய்தி, சுற்றிலும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு போக வேண்டாம். நீங்கள் ஆடுகள், அவர்கள் ஓநாய்கள், அவர்களுக்குள்ளே அனுப்புகிறேன். அப்படியானால் முதல் ஓநாயே ஆடுகளை பட்சித்து போட்டிருக்குமே? இல்லை, அனுப்புகிறது நான். கிருபையை நான் தந்திருக்கின்றேன், எனவே ஊழியம் செய்யுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற மனநிலையில் அல்ல, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஊழியம் செய்யுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாக இருங்கள். எல்லாவற்றையும் நம்பி எல்லாவற்றுக்கு முன்பாக எல்லாவற்றையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எங்கு எதை சொல்ல வேண்டும், யாரிடத்தை என்ன தெரிவித்தால் அவர்கள் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புவார்கள் என்பதை அறிந்து
அப்படிப்பட்ட பிரசங்கங்களை செய்யுங்கள். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயிருங்கள். ஒவ்வொன்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள். அப்படினால் தந்திரம் உள்ளவர்களாக இருந்து தந்திரமாய் பிரசங்கிக்க சொல்லி அவர் சொல்லவில்லை. கபடற்றவர்களாய் சத்தியத்தை சத்தியமாய் உபதேசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் திருப்பணிக்கு அனுப்புகிற தேவகுமாரன் நம்மோடு இருந்து உங்களை வழிநடத்துவேன், உங்களோடு நான் கிரியை நடப்பிப்பேன், எனவே சுவிசேஷ பணியை செய்யுங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட மனந்திரும்புதலையும் பாவமன்னிப்பையும் சாட்சியாக அறிவியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஊழியம் செய்யும்படிக்கு எல்லாருக்கும் பொதுவான அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். ஆனால் விசேஷித்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியங்களும் உண்டு, ஊழியக்காரர்களும் உண்டு. அது எல்லாரும் தன்னுடைய பணிகளை விட்டு தேவனுடைய ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட விசேஷ அழைப்பை பெற்றவர்கள் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அவர் தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்ட போது அந்த பாத்திரங்கள் விசேஷமாக பயன்படும். கலாத்தியர் 1:1-2 மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும் என்னோட கூட சகோதரர் எல்லாரும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், யாரோ ஒரு மனுஷன் என்னை அப்போஸ்தலனாக ஏற்படுத்தவில்லை, தேவனே என்னை தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கின்றார். எனவே நான் அழைக்கப்பட்டவன். அப்படியானால் ஊழியத்திற்கு அழைப்பு என்பது ஒரு முக்கியம். பிதாவாகிய தேவனாலும் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவனாலும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். கலாத்தியர் 1:11-12 மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்படியானால் ஊழியத்திற்கு அழைப்பை பெற்றவர்கள் முற்றிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக அவர் சொல்லுகிறதை சொல்ல வேண்டும். மற்ற மனுஷர்கள் இப்படி தந்திரமாக கற்பிக்கிறார்கள், அதை பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்றல்ல, தேவாவியனர் உங்களுக்குள்ளே இருந்து ஏவுகிறபடி அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். திருப்பணிக்கு வழி நடத்தும் கிறிஸ்து எல்லாரையும் ஊழியம் செய்யபடிக்கு அழைத்திருக்கிறார். அதில் விசேஷ பாத்திரங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி தம்முடைய விசேஷ கிருபைகளை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். 3வது, திருப்பணிக்கு திருச்சபை முன்னோடியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 13:2-3 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சபலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபதேசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். திருச்சபையில ஒரு கூட்ட மக்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எங்கேயோ ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டிருப்போனே ஆண்டவர் பிடித்து ஊழியத்துக்கு அனுப்ப சொல்லவில்லை. ஜெபித்துக் கொண்டும் உபவாசித்துக் கொண்டும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த 2 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு திருச்சபைக்கு முன்பாக நிறுத்தி நான் அழைத்த ஊழியத்துக்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அதை எல்லாரும் புரிந்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்து அனுப்பினார்கள். பவுல் அப்போஸ்தலனுடைய 3 மிஷனரி பயணங்களிலே முதல் பயணத்தின் போது அவர்கள் திருச்சபையாலே அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு மிஷனரி பயணத்தின் முடிவிலும் கர்த்தர் அவர்களை கொண்டு செய்த பணிகளை திருச்சபையிலே வந்து சொன்னார்கள். திருச்சபை ஊழியக்காரர்களை அனுப்பினது, ஊழியத்தின் செய்திகளை கேட்டது. திருச்சபை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. ரோமர் 10:14-15 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? திருச்சபை முன்னின்று அவர்களை தெரிவு செய்து ஜெபித்து அனுப்ப வேண்டும், அவர்களை தாங்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை குறித்த செய்தியை அறிவதிலே கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முழுமையான ஊழியம். கிறிஸ்துவின் திருப்பணி கிறிஸ்துவினாலே வழிநடத்தப்பட வேண்டும். ஊழியங்கள் முழுவதும் ஆவியானவரின் வழிநடத்தலின்படி செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 16:6-8 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டிற்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். நாம் எங்கே ஊழியம் செய்ய வேண்டும், எங்கே செய்யக்கூடாது, ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து ஏவினார். அப்படியானால் ஊழியம் தானே எல்லா இடத்திலும் செய்வோம் என்று அவர்கள் தங்கள் செய்ய விருப்பத்தினால் அல்ல, தேவ ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற இடங்களிலே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் அனுப்புகின்றார், அவருடைய ஆவியானவர் வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்தலின்படி ஊழியம் செய்யும் போது கர்த்தருடைய பணிகள் செய்யப்படும். ஊழியக்காரர்கள் தேவகுமாரன் சித்தத்தின்படியே பிரசங்கிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 1:17 சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆவிக்குரியவைகளை ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பிரசங்கிக்க வேண்டும். சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்க வேண்டும். கிறிஸ்தவம் எப்படி பரவி வந்தது என்றால் அது பிரசங்கிக்கிறவரின் திறமை என்று சொல்லி கிண்டல் அடிப்பார்கள். அப்படியல்ல, அது ஆவியானவரின் செய்தி. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளாலே அதை சொல்லும் போது ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மனுஷனுடைய திறமையினால் ஸ்தாபிக்கப்படுவதல்ல. ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுனா மனம் திரும்பிடுவார்களா? திருச்சபையில் என்ன இல்லை? உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. அப்படியானால் நல்ல பிரசங்கியாரை கூட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்ணினா கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து மனம் திரும்பிடுவாங்களா? அசைய மாட்டாங்க. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் இருதயங்களிலே பேசினால் அன்றி எதையும் சாதிக்க முடியாது. ஊழியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் திருப்பணிகள். அது அவருடைய வழிநடத்தலின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறதாய் செய்யப்பட வேண்டும். திருச்சபை தனது பங்கை உணர்ந்து அதை செய்ய வேண்டும். அனுப்பப்படுகிறவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய ஆவியினாலே நிறைந்தவர்களாய் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் போது கிறிஸ்துவின் நாமம் மைமைப்படும். அப்படிப்பட்ட திருப்பணியிலே நமக்கு பங்குள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். போ அல்லது அனுப்பு, நாம் செல்ல வேண்டும் அல்லது அனுப்ப வேண்டும். அனுப்பப்படுகிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? எனவே கிறிஸ்துவின் பணியிலே நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். அவருடைய பரிசுத்த வழிநடத்தலின்படி ஊழியத்திலே பங்குள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.